நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிடம், பின்தொடரும் வாழ்வினிடம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிடம், பின்தொடரும் வாழ்வினிடம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பில் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பில் சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே, உந்தன் அன்பிற்கெல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிடம், பின்தொடரும் வாழ்வினிடம். நாம் இன்று பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். உண்மையான அழியாத உணவை தேர்ந்து கொள்ள இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது. அறிவிலியாக இல்லாமல் விவேகமுள்ளவர்களாக வாழ அழைக்கிறது ஞானம். பகுத்து உணரும் பண்பை அணிந்து கொள்ளுங்கள், அதுதான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற நமக்கு துணை நிற்கும் என்று பவுலடியார் சுட்டி காட்டுகிறார். இறைமகன் இயேசு தன்னையே அழியாத உணவாக நமக்கு தருகிறார். இத்திருவுடலை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது நற்கருணை உணவு உட்கொள்வது மட்டுமல்ல, இயேசுவின் உணர்வுகளையும் மதிப்பீடுகளையும் உள்வாங்கி அதற்கேற்ப வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு நம்மை அழைக்கிறார். கடவுளின் கொடைகளில் ஒப்பற்ற மிக மேன்மையான கொடை ஒன்று உண்டு என்றால் அது நற்கருணை மட்டுமே. இத்தகைய கொடையின் அருமை பெருமைகளை உணர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்தமரியாதையும் வானூர் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உலகிலே கடவுளுக்கு மாற்றியுண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இறையுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகையான மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கிறது, அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அழைத்து வைத்து நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது. மதிகட்டோருக்கு அழைப்பு விடுத்தது, வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும்.
நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு குறையுமிராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அப்படியெனில் தீச்சொல்லினின்று உன்னாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய். நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவரிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைபாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர். என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
ஜோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 51 தொடக்கம் 58 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, ஒருமுறை ஒரு குருவானவர் நற்கருணையை தூக்கி கொண்டு செல்லும்போது அவர் எதிர்கொண்டு ஆசிரியரும் அவருடைய மாணவர்களும் வந்தார்கள். அப்போது அந்த ஆசிரியர் அந்த நற்கருணையை பார்த்தவுடன் முழந்தால் படியிட்டு வணக்கம் செலுத்துவார். ஆனால் இந்த மாணவர்களுக்கு இவர் என்ன செய்கிறார் என்று புரியவில்லை. இந்த மாணவர்கள் அந்த ஆசிரியரை பார்த்து கேலித்தனமாக சிரிப்பார்கள். என்ன வரும் அப்பத்தை பார்த்து முழங்கால் இருக்கிறீங்களே, கடவுள் எவ்வளவு பெரியவர், இந்த உலகை படைத்தவர், எவ்வளவு வெள்ளமை பொருந்தியவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், ஆனால் நீங்கள் இந்த அப்பத்தை பார்த்து முழங்கால் படியிட்டு வணங்குறீங்களே என்று அந்த ஆசிரியர் சொல்லுவார், கடவுள் பெரியவர் தான், அவர் வெள்ளமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், ஆனால் அவ்வளவு வெள்ளமையையும் அவ்வளவு ஆற்றலையும் அவ்வளவு சக்தியையும் இந்த சிறிய அப்பத்தின் வழியாக அன்றாடம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அவர் தன்னை தாழ்த்தி உடைத்து இந்த உலகிற்கு வந்து தன்னை பகிர்ந்து தன்னை உண்போர் என்றும் வாழ வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து தன்னை அன்றாடம் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். இந்த பேரன்பு மிக பெரியது என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பார். ஆம், கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இதுதான் யதார்த்தம். எவ்வளவுதான் வல்லமை மிக்க கடவுளாக இருந்தாலும் நாம் வாழ வேண்டும், நாம் அவரை அன்றாடம் அனுபவிக்க வேண்டும், நாம் அவரை அன்றாடம் சுவைக்க வேண்டும் என்று எங்களுக்காக திவ்ய நற்கருணை வழியிலே வீற்றிருக்கின்றார். இன்றைய முதல் வாசத்திலே நாங்கள் இந்த கருத்தை பார்ப்போம். இந்த கருத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். இறைவனின் விருந்திலே நாங்கள் பங்கு பெற்றும் போது, அதாவது ஞானம் ஒரு விருந்து வைக்கின்றது, அந்த விருந்திலே பங்கு பெற்றுவோர் என்றுமே வாழ்வர். அந்த விருந்திலே பங்கு பெற்றுவோர் விவேகம் உள்ளவர்களாக மாறுகின்றனர். இதே கருத்தைத்தான் இன்றைய நற்செய்தி வாசத்திலே ஆண்டவர் கூறுகிறார். யார் அந்த ஞானம் என்றால் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற அந்த விருந்தை உண்பவர்கள், ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற அந்த அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பெருகுவோர் என்றென்றும் நிலைத்திருப்பர், அவர்கள் என்றும் சாக மாட்டார்கள். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பாக இது இருக்கின்றது. நாங்கள் அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்றி அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பெருகி அவராக மாற நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். புனித அவுஸ்தினார் ஒரு முறை கூறுவார், எங்கே பசி இருக்கின்றதோ அங்கே நீ உணவு தேடாதே, மாறாக நீ உணவாக மாறு. எங்கே தாகம் இருக்கின்றதோ அங்கே நீ தண்ணீர் தேடாதே, நீ தண்ணீராக மாறு. எங்கே கவலை ஏக்கம் கண்ணீர் இருக்கின்றதோ அங்கே நீ ஆறுதல் தேடி செல்லாதே, மாறாக நீ ஆறுதலாக மாறு. குறையை தீர்ப்பதற்காக ஒரு மாற்று வழியை உருவாக்காதே, நீயே அந்த குறை தீர்க்கும் கருவியாக மாறு என்று மிக அழகாக இந்த நற்கருணையின் மக்களை அழைத்து நிற்பார். இதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இந்த 2ஆம் வாசத்திலே நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் வாழுகின்ற காலம் பொல்லாத காலமாக இருக்கின்றது என தூய பவுல்
எபேசியருக்கு கூறுகிறார். ஏன் இந்த காலம் பொல்லாத காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் என்று பார்ப்போம். உங்களுடைய வாழ்விலே நாங்கள் எதுவாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அன்றாடம். ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போகணும் என்றால் கடன் எடுத்தாவது நல்லெடுப்பு வாங்குவோம். யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமெண்டா காசு இல்லாட்டியும் மற்றாக்கள்கிட்ட கடன் வாங்கியாவது நாங்கள் நல்ல கிஃப்ட் கொடுப்போம். இதுதான் இன்றைய இந்த பொல்லாத காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நிம்மதி தேடி நிம்மதியாக அமைதியாக இருக்க வேண்டிய உள்ளங்கள் இவ்வாறான சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சிற்றின்ப ஆசைகளுக்காக நாங்களே பொல்லாப்புகளிலேயும் கவலைகளையும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனங்கள் எப்போதுமே ஏதாவது பெற வேண்டும், எல்லாம் எனக்குத்தான் தேவை என்று எப்போதுமே ஒரு பெறுதலை நோக்கியதாகவே இருக்கின்றது. நாம் எவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எவற்றை நாங்கள் முன்னுரிமைப்படுத்த வேண்டுமோ அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், முன்னுரிமைப்படுத்தாமல், எவை எங்களுக்கு சுமையாக மாறுகின்றதோ, எவை எங்களுக்கு கஷ்டங்களை தருகின்றதோ அவற்றை நாம் முன்னுரிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பகிர்வு இருக்க வேண்டிய இடத்தில் பெறுதல் இருக்கின்றது. பிறர் நலம் மேலோங்கி இருக்க வேண்டிய இடங்களில் சுயநலம் மேலோங்கி இருக்கின்றது. அன்பு, அமைதி, இரக்கம் இருக்க வேண்டிய இடத்தில் அதிகாரம் அடக்குமுறை இருக்கின்றது. இதனால் தான் இந்த காலம் பொல்லாத காலமாகவும் கலிகாலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டிய திருப்பலி, நற்கருணை வாழ்வு தற்போது மேல்தளமாக மாறிவிட்டது. அது இருந்தான இல்லாட்டி என்ன என்ற அசமந்த போக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது. பல தடவைகளிலே நாங்கள் சடங்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். திருமணம் முடிக்க வேணுமா 2 கிழமைக்கு மேல் பூசைக்கு வருவோம். முதலன்மை எடுக்க வேணுமா அந்த கிளாஸ் நடக்கிற அவ்வளோ பூசைக்கு வருவோம். உறுதி பூசல் எடுக்க வேணுமா அந்த பயிற்சி காலத்தில் மட்டும் பூசைக்கு வருவோம். சடங்கு கிறிஸ்தவர்கள். ஏன்னால் எங்களுக்கு முதலன்மை எடுக்கணும், திருமுழுக்கு எடுக்கணும், உறுதி பூசல் எடுக்கணும். அப்போ நாங்கள் கோயிலில் இருக்கலாம், அப்போ எங்களோட கோயிலில் சலுகைகள் கிடைக்கும். ஆகவே நாங்கள் என்னாலே சிந்திப்போம், நாங்கள் எவ்வாறான கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், எவ்வாறு நாங்கள் எங்களையே இந்த பொல்லாத காலங்களுக்குள் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றோம். 2ஆம் வாசத்திலே தூய பவுல் மிக அழகாக கூறுவார், நீங்கள் ஞானமற்ற அறிவிலியாய் இருக்காமல் ஞானிகளைப் போல வாழுங்கள். இவ்வுலகிலே காணப்படுகின்ற பதவி வரி, பணமோகம், இன்பம் போன்ற மாயைகளிலிருந்து விடுபட்டு அன்போடும் தியாகத்தோடும் தாழ்ச்சியோடும் வாழுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நாள் எங்களை அழைக்கின்றது, நீங்கள் ஞானமுள்ளவர்களாக வாழுங்கள். யார் இந்த ஞானமுள்ளவர்கள் என்று பார்த்தால், நீதிமொழிகள் நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கடவுள் மேல் கொள்கின்ற அச்சமே ஞானம். ஞானமுள்ளவர்கள் யார் என்று பார்த்தால், கடவுளை நோக்கி பயப்படுகின்றவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளையே நாடுகிறவர்கள். ஆகவே நாங்கள் இன்றைய நாளில் சிந்திப்போம், இறைவன் மேல் அச்சமுள்ளவர்களாக மாற வேண்டும், இறைவனை பெற்று அதை கொடுக்கின்ற மக்களாக மாற வேண்டும். கிம்பே என்கின்ற ஒரு பேராசிரியர் மிக அழகாக கூறுவார், வல்லமை பொருந்திய இறைவன் தன்னை தாழ்த்தி சிறிய அப்பமாக அன்றாடம் அவருடைய மக்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அதை பெற்றுக்கொள்கின்ற மக்கள் எவ்வளவுக்கு தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்கின்ற மக்கள் எவ்வளவுக்கு பகிர்தல் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். இந்த வசனம் இவருடைய கூற்று இன்றைய நாளை நாங்கள் சிந்திப்பதற்கு மிக ஆழமான கருத்தை தருகின்றது. ஆகவே இன்றைய நாளை நாங்கள் மாற முயற்சிப்போம், வாழ முயற்சிப்போம். எவ்வாறென்றால் ஞானத்தின் மக்களாக, கடவுளே எங்களுடைய அடித்தளமாகவும், திருப்பலியை நற்கருணை வாழ்வில் எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்புகின்ற மக்களாகவும், அன்பு, இரக்கம், அமைதி போன்ற நல்ல பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி அதை வெளிக்காட்டுகின்ற மக்களாக மாற இன்றைய நாளை முயற்சிப்போம். எல்லாவற்றிற்கு மேலாக நாங்கள் தாழ்ச்சியுள்ளவர்களாக மாறுவோம். அவ்வாறு வாழ்ந்து நாங்கள் பெறுகின்ற நற்கருணையை, நாங்கள் அன்றாடம் ஊட்டம் பெறுகின்ற நற்கருணை வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லும் கருவிலாக மாற முயற்சிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம்.
எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை நாங்கள் ஆண்டவரிடம் எடுத்து கூறுவோம். ஞானம் உள்ளவர்களாக வாழ எங்களை அழைக்கும் அன்பு இறைவா, சவால் மிக்க காலத்தில் திருச்சபையை திறம்பட நடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்து இயேசுவின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரிசனை அன்பு கொண்ட எம் இறைவா, தெளிவில்லாத அரசியல் சூழல் காரணமாக பரிதவிக்கும் எம் மக்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்து என்றும் மறவாமல் உமக்கு நன்றி கூறும் நல்ல உள்ளத்தை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைமகன் இயேசுவே, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவருடன் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை மனிதனுக்காக படைத்த அன்பு இறைவா, நீர் படைத்த வளங்கள் நிறைந்த இவ்வுலகில் வாழ்வது கொஞ்ச காலம் என்று சுயநல போக்கால் எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் உலகின் இயற்கை செல்வங்களை வருங்கால தலைமுறையினருக்கும் விட்டு கொடுத்து வாழவும் இவற்றின் வளங்களை பாதுகாப்புடன் வைத்து கொள்ள நல்ல ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை நீர் கனிவாய் ஏற்று செவி சாய் தள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்டிடவே நம்பி தவித்திடும் மனதை உன்னிடம் தர வந்தேன். எங்கள் மனமேந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேனே தாய் இறைவா பரம்பொருளே.
சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றுமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்தும் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வலகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானுதலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தவுமாகவும் இவை மார்பனவாக அவர் பணித்தவாறேயும் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரேயும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாறு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளும் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருளைஞர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் அது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கெல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருத்தவும் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்வில் நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை
இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்கள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் இணைந்து நாங்கள் உம்மை கனிவுடன் பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமல உற்பவியே அருள் நிறைந்தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னி மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனம் மகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமலே வாழ்க வாழ்க வாழியவே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.